வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது. இந்த தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் பதிவானது நம்ம சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதிலே என்னவென்றால், இன்றைய ராமாயண பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு. என்னன்னாக்கா, இதில் பலவிதமான வேத தர்ம சாஸ்திரங்களை ஸ்ரீ ராமபிரான் அவர் சொல்கிறார். ஆகவே நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே, உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது கிரகங்களிலும் அலுவலகங்களிலும் தினந்தோறும் ஒலிக்க வைத்து, தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதை பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 21, சமுத்திர சம்க்ஷோபகா. ஸ்ரீ ராமபிரான் கடலுக்கு அரசன், எல்லாத்துக்குமே ராஜா உண்டு, விலங்கினங்கள்லேருந்து மொத்தத்துக்குமே ராஜா உண்டு. அந்த கடலரசன் மேலே மிகவும் அதிகமாக கோபம் கொண்டு இறந்தாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் முழு தமிழ் அர்த்தத்துடன் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருக்கன அனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று தினந்தோறும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விகாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ஜதர்சே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 21, சமுத்திர சம்க்ஷோபகா. ஸ்ரீராமபிரான் என்ன பண்ணாரா, சமுத்திரராஜனாக இருக்கக்கூடிய கடலரசன் மீது ரொம்பவும் அதிகமாக கோபம் கொண்டாராம். தத சாகர வேலாயாம் தர்பாணாஸ்தீரிய ராகவா அஞ்சலிங்
பிராமுக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததிம். அப்போ அந்த சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில் ஸ்ரீ ராமவீரன் என்ன பண்ணாராம், அந்த தர்பைகளை எல்லாம் முழுக்கவும் பரப்பி அந்த பெருங்கடல் எதிர தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் கடல் அரசருக்கு அந்த ஜலத்தை வேண்டிய மரியாதையை செலுத்திவிட்டு உடனே என்ன பண்ணாராம், கிழக்கு முகமாக அவர் படுத்தாராம். அந்த தர்பையில் தர்பப்பாயை வாரி விரிச்சிட்டு அந்த தர்ப மேலேயே படுத்துட்டாராம். பாகும் புஜக போகாபம் உபதாய ரிசூதனஹா ஜாதரூபம் அயை செய்வா பூஷணேர் பூஷிதம் புரா. அதாவது எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அப்போ அவர் அந்த தர்மபாயில் படுத்துருக்க. அப்படி படுத்துருக்கும் பொழுது அவருடைய வலது புஜத்தை தனக்கு தலையணையாக வைத்து கொண்டாராம். அந்த வலது புஜம் எப்படி இருந்தோம் தெரியுமா, பிரமாணமாக ஒரு சர்பத்தினுடைய உடல் போல. சர்பத்தைன்னா பாம்பு, அந்த பாம்புக்கு உடல் எப்படி இருக்கும், மிருகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தனா அவருடைய வலதுகை. ஆனால் இந்த வலதுகையானது வனவாசத்திற்கு முன்னால் ஸ்ரீ ராமபிரானுடைய வலதுகை எப்படி இருந்ததான் தெரியுமா, பிரமாதமாக பொன்னால் பலவிதமான அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்ததாம். வர காஞ்சனே கேயூரம் உக்தா பிரவர பூஷணைகி புஜை பரமநாரீனாம் அபியம்பிருஷ்ட மனேகதா. ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அயோத்தியில் இருந்தபோது உயர்ந்த ரக பொன் வளையல்களும் முத்து பவழங்கள் இவையெல்லாம் பதித்திருந்த அணிகலன்களையும் அணிந்திருந்த உத்தம பணிப்பெண்களால் அவள் தான் நித்தியமும் ஸ்ரீ ராமபிரானை குலப்பாற்றுவாளாம், ஸ்நானம் செய்து வைப்பாளாம். அப்பேற்பட்ட சீராட்டும் அந்த காலத்தில் பல தடவைகள் அந்த பெண்களால் அவருடைய இந்த வலது புஜமானது பிடித்து விட்ட நல்ல பிரமாதமாக இப்படி அமைக்க பிடித்து விட்ட கையாக இருந்ததாம் அந்த வலது கையானது. சந்தனாக ரூபி செய்வ புரஸ்தாத திவாசிதம் பாலசூரிய பிரதீகாசை சந்தனை உருபசோபிதம். ராமபிரான் என்ன பண்ணாராம், வனவாசத்துக்கு வரத்துக்கு முன்னால் அயோத்தியில் இருக்கும் பொழுது சந்தனா மகரு ராவிர ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாலாம், சந்தனா மகரு போன்ற நறுமணை, அதாவது தணல் போட்டு அந்த தணலில் இந்த புகையில் இந்த திரவியத்தெல்லாம் போட்டு அவருக்கு புகையானது காட்டப்பட்டதான். அருணோதய காலத்தில் எப்படின்னாக்கா சூரியனானவன் காலை வேளையில் உதிக்கிறார் பார்த்தேல, அப்போ பார்த்தோன்னா எப்படி இருப்பாராம், செவ்வொளி வீசுவார், இளம் சூரியனாக இருப்பார் அந்த சமயத்தில். அந்த மாதிரி வண்ணம் கொண்ட சந்தனத்திலேயே பிரமாதமான சந்தனம் செஞ்சந்தனம் செம்மையாக இருக்கும். அந்த சந்தனமானது சிவப்பு, அதாவது ரொம்ப சூப்பாக இருக்காது, கொஞ்சம் போகிறோம் சிவப்பாக இருக்கும். அந்த சந்தனம் தான் அவர் உடல் முழுவதும் கைகள்லாம் பூசப்பட்டதாம் அந்த பெண்களால். அப்படியேப்பட்ட மகானாக இருந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். சயேன சோத்த வாங்கேனா சீதாயா சோபிதம் புரா தக்ஷகஸ்யேவ சம்போகம் கங்காஜல நிஷேவிதம். இதே ஸ்ரீ ராமபிரான் இந்த வனவாசத்துக்கு வருவதற்கு முன்னால் தனக்கு விவாகம் ஆன உடனேயே தன்னுடைய பாரியாளாகப்பட்ட
ஸ்ரீ சீதா பிராட்டியார் அவர் வந்து உறங்கும் பொழுது சயனம்னாக்கா உறங்கிறது, என்னன்னாக்கா படுத்துக்கிறது. அந்த படுக்கும் பொழுது என்ன பண்ணுவாளாம் சீதை, பிரமாதமான அந்த தோளில் வந்து படுப்பாளாம், வலது தோளில் தான் படுத்துப்பாளாம். அந்த வலது தோளில் வந்து சீதை படுத்துக்கும் போது அதனால் சீதையின் அந்த ஒரு படிவிருத்தா தர்மத்தினால அவருடைய தோளானது அவ்வளோ தூரம் சோபையோடு விளங்கித்தான். அப்போ வந்து ஸ்ரீ ராமினாரோட உடலை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா? கங்கையில் வாழக்கூடிய தக்ஷகனின் உடலை போன்று பிரமாதமாக செம்மையாக படர்ந்து இருந்துதான் ராமபிரானோட உடலானது. சம்யுகே யுக சங்காசம் சத்ருணாம் சோகவர்த்தனம் சுக்ருதான் நந்தனம் தீர்க்கம் சாகராந்தவ்ய பாஸ்ரயம். அதாவது அயோத்தி மாநகரத்தில் போர்னு வந்துட்டோம்னா அந்த போர்க்களத்தில் வந்து கோட்டையினுடைய தாழ்பாலை போல எதிரிகள் யாரும் உள்ளே வர முடியாமல் தடுத்து, அதனால் அந்த எதிரிகளுக்கு துயரமானது வளர்ந்தது. அதை வளர்த்துட்டே இருந்தாராம் ராமபிரான். அந்த மாதிரி தான் செஞ்சாராம். அவர் தான் காவல் இருந்தாராம், கூட்டு போறன்னு இருந்தாராம் ராமபிரான். இதே ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலம் பிரமாதமான ஆனந்தத்தை எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாராம். அதுதான் அவருடைய நித்திய வேலையாம். சமுத்திரத்தை போல இந்த பூமண்டலம் முழுக்கவுமே ஸ்ரீ ராமபிரான் தான் பாதுகாத்துட்டு வந்தாராம். அஸ்யதாச புனர்சவ்யம் ஜ காத விகதத்வசம் தட்சிணோ தட்சிணம் பாகும் மகாபரிக சந்நிபம். ஸ்ரீ ராமபிரான் வந்து என்ன பண்ணுவாராம், போர்க்களத்துக்கு போயாச்சுன்னாக்கா தன்னோட இடது கையினால தான் அடிக்கடி பானங்களை வந்து வில்லிலேருந்து வீசுவாராம். அந்த மாதிரி அவர் வந்து வீசுவதனால அந்த நான்கயிற்று, அதாவது வில்லில் நான்கயிறு இருக்கும், அந்த நான்கயிறானது இவர் இப்படி இழுக்கும் பொழுது அவருடைய தோள்பட்டையில் உடலில் உரசி உரசி அதனால் ஏற்பட்ட தழும்பானது இடது தோள்பட்டையில் ஏகப்பட்டதாக இருந்ததாம். ஆனால் ராமபிரானுக்கு வலது கை எப்படி தருமா இருக்குமா, ஒரு பெரிய சுழல் தடி போல இருக்குமா ராமபிரானுக்கு. கோச ஹரஸ் பிரதாதாரம் உபதாய மகத்புஜம் அத்தியமே மரணம் வாத தரணம் சாகரஸ்யவா இதே ராமமதிம் கிருத்வா மகாபாவூர் மகோததிம் அதேசிஷ்யச விதேவத் பிரயதோ நியதோ முனியே. அதாவது ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய வலது கையினாலேயே எந்த கையினால ஆயிரக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்தாரோ வண்டனர்களுக்கு, அந்த கையையே தனக்கு தலையணியாக கொண்டு என்ன சொன்னாராம், சங்கல்பம் பண்ணிட்டாராம் படுத்துக்கிறதுக்கு முன்னாலா ராமபிரான், நான் வந்து இப்போது ஒன்று மரணத்தை அடையணும், அப்படி இல்லை என்றால் இந்த சமுத்திரத்தை கடந்து விட வேண்டும் அப்படின்னுட்டு பிரமாதமான பேராற்றலுடைய சங்கல்பத்தை செய்து கொண்டு அவர் என்ன பண்ணாரா ராமபிரான், முறைப்படி தன்னுடைய மனமானது மற்றும் உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் மொழியானது மற்றும் மெய்ஞானம், ஞானத்தால் உள்ள, அதாவது அகத்தினுள் இருக்கக்கூடிய அந்த மெய்ஞானம்,
எல்லாத்தையும் என்ன பண்ணாராம், மனசார எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டாராம். உடனடியாக என்ன பண்ணாராம், அந்த சமுத்திரராஜனை தன்னோட நெஞ்சில் நிறுத்தி அப்படியே அவர் சயனம் கொண்டாராம், படுத்து கொண்டாராம் ராமபிரான். தஸ்ய ராமஸ்ய சுப்தஸ்ய குஷாதீர்ணே மகீதலே நியமாத பிரமஸ்தஸ்ய நிசாஸ் திஸ்ரோ அதிசக்ரமுஹு. இந்த தரையில் பரப்பி இருந்த அந்த தர்மபாய படுக்கையில் பூர்ணமான மனக்கட்டுப்பாடோடவும் கவனம் எந்த இடத்துலையுமே சிதறாமலும் ஸ்ரீ ராமபிரான் அந்த கடல் அரசனையே சமுத்திர ராஜனையே நினைத்து 3 இரவுகள் தியானம் பண்ணினாராம் ஸ்ரீ ராமபிரான். ச திராத்ரோஷி தஸ்தஸ்திர நயஜ்ஞோ தர்மவத்சலः உபாசத ததா ராம சாகரம் சரிதாம் பதிம். பிரமாதமாக அரசியல் நீதினாக்கா க்ஷத்ரிய தர்மம்னு பேரு அறிந்தவனும் அறத்திலேயே தர்மத்திலேயே நிலைநிறுத்தி இருப்பவருமான ஸ்ரீ ராமபிரான் ஆறுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பதியாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை 3 இரவுகள் பிரமாதமா உபாசித்தாராம், தியானம் பண்ணிட்டே இருந்தாராம் சமுத்திரராஜன. நச தர்சயதே மந்தஸ்தா ராமஸ்ய சாகரः பிரத்யதேனாபி ராமேண யதார்ஹம் அபிபூஜிதः. இந்த சமுத்திரராஜனையே பார்க்கணும், கண்டிப்பாக சமுத்திரராஜன் கிட்ட நம்ம உத்தரவு வாங்கிக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட ஸ்ரீ ராமபிரான் நோன்பு முறை தவறாமல் முறைப்படி ஸ்ரீ ராமபிரானால் பிரார்த்திக்கப்பட்ட பின்னரும் சிறிதும் அறிவே இல்லாத சமுத்திரராஜன் ஸ்ரீ ராமபிரானுக்கு முன்னால் நிற்கவே இல்லையாம். இப்போ இந்த ஸ்லோகத்திலேயும் தான் சொல்கிறார், வேத தர்ம சாஸ்திரத்தில் மனிதனாகப்பட்டவன் அனைவருக்குமே எப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்ற ஸ்லோகங்கள் தான் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள். சமுத்திரஸ்ய ததக்கிருத்தோ ராமோ ரப்தாந்தலோசனः சமீபஸ்தமுகோ சேதம் லக்ஷ்மணம் சுபலக்ஷணம். அப்பொழுது என்ன பண்ணாராம் ஸ்ரீ ராமபிரான், நாம் 3 இரவு ரொம்பவும் அன்னம் ஆகாரம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஜலம் கூட சாப்பிடாம இவ்வளவு தூரம் இந்த கடல் ராஜா சமுத்திரராஜனை நோக்கி நம்ம தவம் இருந்தோமே, அதனால என்ன பண்ணாரா ராமபிரான் இந்த சமுத்திரராஜன் மேலே ரொம்பவும் கோபம் கொண்டாராம். உடனே கோபம் கொண்ட உடனே ராமபிரானுடைய கடைக்கண்கள்லாம் ரொம்பவும் சிவந்து போச்சான், கோவப்பழம் மாதிரி சிவந்து போச்சான். தனது அருகில் நின்று கொண்டிருந்த பிரமாதமான நல்ல குணங்கள் அனைத்தும் நிரம்பியிருந்த லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அவலேப சமுத்திரஸ்ய நாதர்சேதி யத் ஸ்வயம் பிரசமஸ்ய க்ஷமா சைவ ஆர்ஜவம் பிரியவாஜிதா அசாபத்ய பலாஹ்யேதே நிர்குணேஷு சதாம் குணாக. உன்னே கோபத்தில் சொல்கிறார் ராமபிரான், லக்ஷ்மணா இந்த சமுத்திரராஜனுடைய அகங்காரத்தை பார்த்தியா, நான் எவ்வளவு தூரம் மனம் உருகி தர்மத்திலேயே நின்றுண்டு தர்ம நெறியையே கடைபிடித்து கொண்டு அவனுக்கு நான் தவம் செஞ்சேன். ஆனால் அவன் இன்னும் அவன் தானே என்னோட எதிரில் ஏன் தோன்றவில்லை? அதாவது இதால் என்ன தெரியறது பார்த்தியா லக்ஷ்மணா,
சாந்தம், பொறுமை, கொஞ்சம் கூட கபடமின்மைனாக்கா மனசுல எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத, நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இனிய பேச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நற்குணங்களை உடையக்கூடிய ஒருவனை எதுவும் செய்ய இயலாதவர்கள் இவர்கள். அப்படின்னுட்டு இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே அந்த மாதிரி குணம் குன்றியவர்கள் நினைக்கிறா. இவன் தர்மத்திலேயே இருக்கான், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு மனம் குன்றி இருக்கிறார்கள். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்றது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் திருஷ்டம் விபரீதாவகம் சர்வத்ரோ சிருஷ்டதண்டம் ச லோக சத்குருதே நரம். அதாவது இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கு தெரியுமா லக்ஷ்மணா? மனித பிறவிகளாக பிறந்த ஒருவன் தற்புகழ்ச்சி, தனக்குத்தானே புகழ்ச்சி செய்து கொள்வான். நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு, என்னால் தான் இதெல்லாம் நடந்தது, என்னால் தான் இதை அனைத்துமே நடந்து கொண்டிருக்கு அப்படின்னுட்டு தற்புகழ்ச்சி செய்து கொள்பவனும் மகா துஷ்டன். இவாளை போய் கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் போய் கொலை பண்ணிட்டு வந்துடுவான். இந்த இடத்துல போய் திருடிட்டு வான்னா போய் திருடின்னு வந்துடுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துஷ்டன், மகா முரடன், எல்லாருக்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் அனாவசியமாக வம்புக்கு போயிட்டே இருப்பான். எல்லாரையும் அனாவசியமாக வம்புக்கு இழுக்கக்கூடியவன். நல்லவர் யாரு, தீயவர்கள் யாரு அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட மனிதனைத்தான் இந்த உலகமே அவன்தான் பிரமாதமான ஆளு அப்படின்னு போற்றுகின்றது இல்லையா? இதானே தர்மசாஸ்திரத்தில் சொல்றது லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். ந சாம்னா சக்கியதே கீர்த்தின்னா சாம்னா சக்கியதே யசா பிராப்தும் லக்ஷ்மண லோகே அஸ்மின் ஜயோ வா ரணமூர்தனி. அத்ய மத்வான நீர்பின்னை மகரை மகராலயம் திருத்ததோயம் சௌமித்ரே பிளவத்பி பஷ்ய சர்வதா. லக்ஷ்மணா, வேத தர்ம சாஸ்திரத்திலையும் சரி, க்ஷத்ரிய தர்ம சாஸ்திரத்திலையும் சரி 4 வகை நீதிகள் சொல்லி இருக்கு. அது என்னன்னாக்க, அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது சாமம். அனைவரும் பொறுமையை கடைபிடித்தால் அப்படின்ற இந்த நீதியினால இந்த உலகத்தில் கணக்கே இல்லாம வெள்ளை இல்லாத ஒருத்தன் தானம் செய்யறான். அதனால ஏற்பட்டு அவன் புகழானது அடையப்படுவதே கிடையாது. ஏற்பட்டதோ தானம் பண்றான், கோதானம் பண்றான், பூதானம் பண்றான், அதனால புகழானது கிடையாது. அதனால அவன் செய்யறதுனால அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய குணமானது நல்ல குணமாகவும் இருக்காது. ஆனா அதே சமயம் ஒருத்தனுக்கு நல்ல குணங்களே இருக்கு, அதனால அவன் கீர்த்தி அடையப்படுவது கிடையாது. போர்க்களத்தில் சாமம் என்ற நீதியினால க்ஷத்திரியர்கள் வெற்றி அடையப்படுவதும் கிடையாது.
லக்ஷ்மணா, அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்னுடைய பானங்களால் இந்த சமுத்திரத்தை தூளாக்கப்பட்டு இந்த கடற்பரப்பை கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் என்னுடைய பானங்களால் மூடிக்கொண்டு உயிரிழந்த மகர மீன்கள் போல அந்த பானங்கள்லாம் மிதக்கப் போவதை நீ இப்போ பார்க்க போற. நன்றாக பார் லக்ஷ்மணா, நான் பொறுத்தது போதும் அப்படின்னாராம் ராமபிரான். இது எதுக்கு சொல்கிறாருனாக்கா, இந்த சாமங்கிறது பொறுமை உள்ளவனுக்கு கோபம் வந்ததுன்னா என்ன நடக்குங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறார். இதை தான் தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்குங்கிறத சொல்லியிருக்கார். போகினாம் பஷ்ய போகானி மயா சின்னானி லக்ஷ்மணா மகாபோகானி மத்ஸ்யானாம் கரிணாம் ச கராணிகா சங்க சுக்திதாஜாலம் சமீன மகரம் சரேகி அத்யயுத்தேன மகதா சமுத்திரம் பரிசோஷையே. இப்போ ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், இதையும் பாரு நீ நன்றாக. இந்த கடல் பாம்புகளுடைய உடல்களையும் பேர் உருவம் படைத்த மீன்களையும், அதாவது திமிங்கலம் தான் இருக்கிறதுலே பெருசு, கடல் யானைகளுடைய துதிக்கையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் துண்டம் துண்டமாக நான் வெட்ட போகிறேன். லக்ஷ்மணா, இந்த கடல்ல இருக்கு பார்த்தியா சங்கு முத்துச்சிப்பி உடையதும் மீன் முதலைகளோடு கூடியதுமான இந்த பெருங்கடலை என்னோட பானங்களை கொண்டு பெரும் தாக்குதல் செய்து கொஞ்சம் கூட ஜலமே இல்லாமல் இந்த சமுத்திரத்தையே நான் வற்ற செய்ய போகிறேன் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். க்ஷமயாகி சமாயுக்தம் மாமயம் மகராலய அசமர்த்தம் விஜானாதி திக் க்ஷமா மீதுருஷே ஜனே. இப்போ சொல்கிறார் ராமபிரான், லக்ஷ்மணா, முதலைகள் வசிக்கக்கூடிய இந்த கடலானது நான் ரொம்பவும் பொறுமையாகவும் தர்மத்திலேயும் சத்தியத்திலேயும் இருக்கேன் அப்படின்ற இருப்பதை கண்டுட்டு நான் கையாலாகாதவன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னுட்டு நினைத்து கொண்டு இருக்கின்றது போலும். லக்ஷ்மணா, இப்படிப்பட்ட சாமானியர்களிடம் பொறுமையை காட்டுவது தகாத செயல். அவள் எப்படி இருக்காளோ அது மாதிரி தான் நாம் செஞ்சு காட்டணும். இதை தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னாராம் ராமபிரான். ந தர்சயதி சாம்னாமே சாகரோ ரூபமாத்மனः சாபமானய சூபித்ரே சரான்சாசேவி க்ஷோபமானே சமுத்திரம் சோசயிஷ்யாமி பத்யாம் ஜாந்து பிளவங்கமாக. இப்போ சொல்கிறாரு ராமபிரான், சுமித்ரையின் புதல்வனே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டுள்ள 4 வழிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய சாமோபாய உபாயத்தை அமைதியான வழியை நான் கை கொண்டிருக்கேன். அந்த அமைதி வழியை நான் கை கொண்டு இருப்பதனால சமுத்திரன் இது வரைக்கும் என் முன்னால் தன்னோட உருவத்தை அவன் காட்டாமல் இருக்கான். இனி இவனிடம் அந்த சாமோபாயத்தை என்னால் பொறுமை காட்டலாகாது. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை கடந்துட்டான் அவன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா லக்ஷ்மணா? வில்லையும் விஷ சர்ப்பங்களும் ஏகப்பட்டதா நிகழ்ந்த பானங்களை கொண்டு
உடனே எடுத்துட்டு வா. இந்த சமுத்திரத்தை நான் வற்றி போக செஞ்சுடுறேன் உடனடியா. அதுக்கப்புறமா நம்மளுடைய வானரப்படைகள் பிரமாதமாக இதில் நடந்தே செல்லட்டும் இலங்கை வரைக்கும் அப்படின்னாராம் ராமபிரான். அத்தியாக்ஷோபியமபி கிருத்தா க்ஷோபயிஷ்யாமி சாகரம் வேலாசு கிருத மத்தியாத்தம் சகஸ்ரோர் மிசமாகுலம் நிர்மர்யாதம் கரிஷ்யாமி சாயகைர் வருணாலயம் மகார்ணவம் க்ஷோபயிஷ்யே மகாநகர சமாகுலம். இப்போ சொல்கிறார் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா சமுத்திரம் இருக்கணும். இந்த சமுத்திரத்தை யாராலையுமே கலக்கப்பட முடியாது அப்படின்றது தான் உண்மை. அப்படி அது உண்மையே ஆனாலும் எனக்கு இப்போது ஏற்பட்டுள்ள கோபத்தினால நிச்சயமாக இந்த கடலை நான் கலக்கி விடுவேன். ஆயிரக்கணக்கான பேரலைகள்லாம் என்ன பண்ணும், உடனே உயரமாக மேலே எழும்பி தொடர்ந்து கொந்தளித்தாலும் சரி, இந்த கடலானது தன் கரையை கிடைப்பது கிடையாது. அதாவது ஏகப்பட்ட உயரத்தில் அலைச்சாலும் அந்த அலையினுடைய தண்ணீராக கரையை கடக்கிறது கிடையாது. அதானே உண்மை. அப்படின்ற அந்த நியதியை நான் இப்போ மாற்ற போகிறேன். எப்படி தெரியுமா? என்னுடைய பானங்களால் தாக்கி எல்லை மீறி புரண்டோட செய்ய போகிறேன். பெரிய பெரிய தானவர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருங்கடலை உடனடியாக நான் இப்போ கலைக்கு விட போகிறேன் அப்படின்னாராம் ராமபிரான். ஏவமுக்த்வா தனுஷ்வாணி குரோத விஸ்பாரி தேக்ஷணாக பபூவராமோ துர்தர்ஷோ யுவாந்தா நிரிவஜ்வலன்னு சம்பீட்ய ச தனுர்கோரம் கம்பயித்வா சனேஜகத் முமோச விஷிகானுக்ரான் வஜ்ராணிவ சதக்ருத்து. இந்த மாதிரி ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லிவிட்டு, யாராலுமே எதிர்கொள்ள முடியாத மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கையிலே வில்லேந்தி கோபத்தால் அவருடைய கண்களானது ரொம்பவும் விரிந்து ஊழித்தீயை போல, ஊழித்தீனா என்னன்னா, நம்மெல்லாம் ஒரு ஹோமம் பண்ணுறோம், ஒரு பெரிய பிரம்மாண்டமான யானம் நடக்கிறது, அதில் வரக்கூடிய அக்னி பிழம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? பிரமாதமான ஜுவாலையாக இருக்கும். அந்த மாதிரி அனர் பிழம்பாய் அந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரான் நின்றாராம். அவர் உடனே என்ன பண்ணாராம், தன்னுடைய வில்லை வளைத்து சட்டென்று பாயக்கூடிய பானங்களால் உலகத்தையே நடுநடுங்க செய்தாராம். அது எப்படி இருந்ததுதான் அந்த பானம் இவர் விட்டது, தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவன் என்ன பண்ணுவானா, பற்பல வஜ்ராயுதங்களை யுத்தத்தில் வீசுவதை போல ஸ்ரீ ராமபிரான் பயங்கரமான பானங்களை எல்லாம் வில்லிலிருந்து அம்புகளை விடுவித்தாராம். தே ஜுவலந்தோ மகாவேகாஸ் தேஜசா சாயகோத்தமாக பிரவீசந்தி சமுத்திரஸ்ய சலீலம் திரஸ்தவன்னகம். பேராற்றல் கொண்ட ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த பானங்கள்லாம் எப்படி இருந்தா தெரியுமா? பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரகாசமாக ஒளித்திரல் போல பிரகாசித்து கொண்டு கடலின் ஆழத்தில் வசிக்கக்கூடிய சர்ப்பங்கள்லாம், கடல் ஆழத்தில் தான் சர்ப்பங்கள் வசிக்கும், கொடிய சர்ப்பங்கள். அந்த சர்ப்பங்கள்லாம் நடுநடுங்கப்படியாக உள்ளே போய் விழுந்ததாம்
அந்த பானங்கள்லாம் தோயவேக சமுத்திரஸ்யா நைக்கிரமகரோ மகான் சம்பபூவ மகாகோர சமாருதர வஸ்ததா. ராமபிரான் விட்ட பானங்கள்னால அந்த கடலில் என்னன்னாக்கா சமுத்திரத்தில் ஏற்பட்ட வேகமான நீரோட்டமானது ஓடித்தான். அதனால் கடலில் இருக்கக்கூடிய முதலைகளும் மீன்களும் தன்னுடைய நிலைகளை தடுமாறி புரண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்ததாம். அப்போ அலைந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய பேருடன் கூடிய பெரும் புயல் போல மிகப்பெரிய பயங்கரமான இந்த கடலே அப்படியேப்பட்ட ஒரு காட்சி தந்துதான். அலையெல்லாம் ஏகப்பட்டதாக எகிரி எகிரி வந்துதான். மகோ விமாலா விதத சங்க சுக்தி சமாவிருத்தா ஸ்தூம பரிவிருத்தோர்மி சகசாசீன் மகோததிகி. இப்போ இந்த கடலில் இவருடைய பயணமானது வந்த உடனேங்க பேரலைகள் வரிசை வரிசையாக எழுந்ததான். சங்குகளும் சிற்பிகளும், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சங்குகளும் சிற்பிகளும் அதனுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து கடல் மேலே மிதந்துதான். கடல் நொடி பொழுதில் நுண்ணிய நீர்த்தி வலைகளால் எப்படி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு ஒரு புகை மூடினார் போல அலைகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக வீசித்தான். அலைகள் வீச வீச மேலே அப்படியே புகை வர மாதிரி இருந்துதான். கடலே அந்த மாதிரி இருந்துதான் சமுத்திரமே. ஜனிதா பன்னகாசா சாசன் தீப்தாஸ்ய தீப்தலோசனாக தானவாசிய மகாவீரியா பாதாள தலவாசினா. அதாவது அந்த கடலுக்கடியில் நெருப்பு போல கனல் போல விளங்கக்கூடிய முகம் உடையதான சர்ப்பங்கள் ரொம்பவும் துன்பத்துக்கு உள்ளாயிடுத்தான் எல்லாமே. அந்த மாதிரி பாதாளத்துக்குள் அடியில் கடலுக்கடியில் பாதாளம் இருக்குது, பாதாள லோகம். அந்த பாதாள லோகத்தில் வசிக்கக்கூடிய மகா வீரர்களாக இருக்கக்கூடிய தானவர்களும் ஸ்ரீ ராமபிரான் எய்த அம்புகளின் தாக்குதலினால ரொம்பவும் துன்பமடைந்தார்களாம் தானவர்கள். ஊர்மைய சிந்துராஜஸ்யா நைக்கர மகராஸ்ததா விந்தியம் அந்தர சங்காசா சமுத்பேது சகஸ்ரசா அகூர்ணி தத ரங்கௌக சம்பிரான் தோர கராட்சசா உத்வர்த்தி தமஹா கிரக சம்ருத்த சலீ லாசயாக. அதாவது எப்படி இருந்துதான் விந்திய மலையை போல, விந்திய மலை மந்திர மலை, அது ரெண்டுமே ரொம்ப விசாலமாக இருக்கும். அந்த மலைகளை போல ரொம்ப விசாலமாகவும் நீளமாகவும் மிக உயரமாகவும் எழும்பிய கடல் அலைகளினால் ஆயிரக்கணக்கான உதைகளும் மகர மீன்களும் வெளியே விழுந்துதான். அந்த கடலில் அலைவரிசைகள் உயர கிளம்பி அப்படியே ஒரு புயலானது எப்படி இருக்கும், அந்த அலையானது சுழலும். அந்த மலையை சுழலத் தொடங்கித்தான் அந்த கடலில் வசித்து கொண்டிருந்த நாகங்களும் அரக்கர்களும் விரண்டு போனாலாம். பெரிய பெரிய முதலைகள்லாம் பயந்து போய் உயரே தாவி கரையில் குதித்ததாம். ததஸ்துதம் ராகவ
முக்ரவேகம் பிரகர்ஷமானம் தனுரப்பிரமேயம் சௌமித்ரி உற்பத்திய சமுச்ச வசந்தம் மாமேதி சோக்வா தனுரால லம்பே. அப்போ என்ன பண்ணாரான் ஸ்ரீ ராமபிரான்? கோபத்தால் பெருமூச்சு விட்டு கொண்டு தன்னுடைய ஈடு இணையே இல்லாத வில்லில் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய அம்புகளை எல்லாம் கோர்த்து அந்த வில்லில் இருக்கக்கூடிய நான்கயிற்றை மீண்டும் இழுப்பதை கண்ட ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன் என்ன பண்ணானா, சட்டென்று எழுந்து, அண்ணா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானுடைய கையில் இருந்த வில்லை லக்ஷ்மணனாகப்பட்டவன் தன் கையினால் பற்றி கொண்டானான் தன் கையில். ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு கோபம் ஜாஸ்தியாச்சுன்னா அவர் விழக்கூடிய வில்லிலேருந்து இந்த பிரபஞ்சமே உலகமே அழிஞ்சிடும், பிரளயம் அழிஞ்சிடும். ஏன்னா லக்ஷ்மணனுக்கும் நல்ல நீதி சாஸ்திரங்கள்லாம் தெரியும். ததஸ்து ஏதத் வினாபி யுததேஸ்தவாத்யா சம்பத்யதே வீரதமஸ்ய காரியம் பவத்விதா கோபவசம் ந யாந்தி தீர்க்கம் பவான் பசியது சாது விருத்தம். உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், தன்னுடைய தமையராகப்பட்ட மூத்த சகோதரனாகப்பட்ட தந்தைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, அண்ணா தாங்கள் ஈடு இணை இல்லாத வீரம் படைத்தவர். இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியமானது இது போன்ற இயற்கையை பாதிக்கக்கூடிய காரியங்களை தயவு செஞ்சு நீங்கள் செய்யாமலேயே, சமுத்திரத்தை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாமலேயே உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் இல்லையா அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். இன்னும் சொல்றார், தங்களை போன்ற மேன்மக்கள்லாம் கோபத்துக்கே கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டார்களே. நீங்க ரொம்பவும் தொலைநோக்குடன் உள்ள பார்வையால பலவிதமான பிற நல்ல உபாயங்களை எல்லாம் பற்றி நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த சமயத்தில் உங்களுக்கு சமுத்திரராஜனுடன் ஏற்பட்டுள்ள கோபத்தால் குறுகிய நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த கடலை நீங்கள் வற்றி போக செய்தால் பஞ்சபூதங்களினுடைய இயற்கையானது நியதி கட்டு போயிடுவேன், அந்த பாபமானது நம்மளை சேருமே அப்படின்னானாம் லக்ஷ்மணன். அதனால தான் சொல்கிறது, பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி இதை எதையுமே மனிதர்களாகப்பட்டவர்களும் செய்யக்கூடாது. இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஆகாயத்தை ஏவுகணை விட்டு ராக்கெட்டு மூலியமாக நாங்கள் போய் அந்த கிரகத்தை ஆய்வு பண்ணுறோம் இந்த கிரகத்தை ஆய்வு பண்ணுறோம் சொல்லிட்டா வானத்தை உழந்தாச்சு. பஞ்சபூதங்களில் ஒன்று முடித்து போயிடுத்து. ரெண்டாவது பூமி, இந்த பூமியில் என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் போட்டு நான் இந்த ஹைட்ரோ கார்பன் அந்த கார்பன் இந்த கார்பன் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எடுக்கிறேன், உள்ளேருந்து கேஸ் எடுக்கிறேன், கனிம மரங்கள்லாம் வெட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியை போட்டு குழந்து அதிகம் முடிஞ்சு போச்சு. ஜலம், அதாவது தங்கக்கூடிய ஏரி குளம் சமுத்திரராஜனுக்கு, அதாவது ஆறுகளுக்கெல்லாம் தலைவனவன் தான். இதுவே இல்லைன்னாக்கா இந்த அவர் கடல் என்ன ஆகும், கடல்லையும் ஏகப்பட்ட வீடெல்லாம் கட்டிட்டா கடல் ஓரத்தில். அதே மாதிரி ஆறு குளம் எல்லாத்தையும் நதி எல்லாத்தையும் வெட்டியாச்சு. அடுத்தது நிலம். இந்த நிலம் என்ன ஆறுது, காற்று என்ன ஆறுது, நிலம் என்ன ஆறுது,
பூமியில் விளைச்சல் பண்ணக்கூடிய நிலங்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட்டர் கம்பெனி, பெரிய பெரிய அடுக்கு மாளிகை, அந்த மாதிரி பூமியும் போயிடுத்து, நிலமும் போயிடுத்து. காற்று, நமக்கு காற்று வேணும்னாக்கா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமலேயே, மரங்கள் எதுவும் இல்லாமலேயே, அதாவது இடைவெளி விட்டாதானே, ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு இடைவெளி விட்டாதானே மரம் வந்தாக்கா காற்று வரும். காற்று வரத்துக்காக மரத்தை எல்லாத்தையும் வெட்டியாச்சு. காற்று கிடையாது பஞ்சபூதங்கள்ல. நெருப்பு, அதாவது அடர்ந்த காடு இருந்தாதான் அக்னி ஜுவாலை இருக்கும். இவாளே என்ன பண்ணிடுறான்னாக்கா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அக்னி ஜுவாலையை உண்டாக்கி எல்லாத்தையும் எரிச்சு போடுறான். அந்தர்ஹிதை செய்வா ததாந்தரிக்ஷே பிரம்மர்ஷிபி செய்வ சுரர்ஷிபிஷ்யா சப்தகிருத கஷ்டமிதி பிருவத்பீர் மாமேதி சோத்வா மகதா ஸ்வரேனா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சொல்லி ராமபிரான் கிட்ட சொன்ன உடனேயே அந்த சமயத்தில் ஆகாயத்தில் மறந்து கொண்டிருந்த தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், அடடா இது என்ன கஷ்டம், ராமபிரான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னுட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து ஒரே குரலாக ஸ்ரீ ராமபிரானே இந்த காரியம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுட்டு ஒரே குரல்ல அவ எல்லாரும் முன்மொழிந்தார்களாம். இத்தியாஸ்கே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகவிம்ச சர்க்கா ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 21வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.